மார்ச் மாதம் 2ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர், சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. திருப்பாடல் 30:1 முதல் 5 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஏத்தி புகழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கைதூக்கி விடுகிற உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர். பாதாளத்திலிருந்து எங்களை ஏறி வரச் செய்து சாவி குழியில் இறங்கி எங்களது உயிரை காத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக உடைய சன்னிதானத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமரசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா. எங்கள் ஆற்றலானவரே, எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் கேடகமானவரே, எங்களுக்கு அறுதலும் எங்களுக்கு எல்லாமா இருந்து ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறாரே. எங்கள் புலம்பலை களிநடனமாய் மாற்றுகிற தெய்வம் நீர். எங்கள் சாக்கு துணியை களைத்துவிட்டு எங்களை மகிழ்ச்சியால் உடுத்துகிற தெய்வம் நீர். அப்பா எங்களுடைய இருதயம் நிலை கலங்கி போகும் பொழுதும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை எங்களுடைய இருதயத்தை சோர்விலும் பலவீனத்திலும் உட்படுத்தும் பொழுது, வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் அப்பா, குடும்ப சூழ்நிலைகள், கடன் பாரங்கள் எங்களுடைய இருதயத்தை துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் ஆழ்த்தும் பொழுது, எங்கள் நம்பிக்கையாக நீர் மாத்திரமே இருக்கின்றீர். எல்லா பக்கங்களும் கதவுகள் அடைக்கப்பட்ட பொழுது, எங்கள் வாழ்க்கை பக்கத்தின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இனி வாழ்வதற்கு வழி இல்லை என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, எங்களுக்காக புதிய வழியை திறக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே. எங்களுக்காக புதிய வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. உம்மிடம் அடைக்கலம் புகுகிற ஒரு மகனையும் மகளையும் இரக்கத்திற்கு உள்ளாக்காத தெய்வம். உம் செவிகளை எங்கள் பக்கமாக திருப்பி எங்களை மீட்டு எங்களுக்கு அடைக்கலம், எங்கள் கற்பாரையும் எங்களை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையுமாயும் இருக்கிற தெய்வம். நேரிய உள்ளத்தோடு உம்மை தேடுகிறவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற தெய்வம் ஐயா. இந்த ஜப வேலையில அப்பா நாங்கள் ஒரு மனதாய் யாழ் இசைத்து புகழ் பாடி புத்தம் புது பாடல் பாடி மகிழ்ச்சி குரல் எழுப்பி நம்பிக்கைக்குரிய எங்கள் அன்பு தெய்வம் உம்மை நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம். உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பேரிரக்கத்தையும் அப்பா இந்த மனுக்குலத்தின் மீது நீர் வைத்திருக்கிற நிறைவான அன்பை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி உம்மை துதி பாடி மகிழ்கிறோம். இந்த தவக்காலத்தின் நாட்களில் உம்முடைய அன்பை எங்களுக்கு அதிகமாக எடுத்துரைக்கிற, உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு அதிகமாக எடுத்து காட்டுகிற அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் எவ்வளவுதான் உமது அன்பை விட்டு வெகு தொலைவில் ஓடி ஒழுங்கினாலும், உம்முடைய இரக்கத்தை விட்டு வெகு தொலைவில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் எங்களை தேடி வந்து நேசிக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. வழி தவறிய ஆடுகள் நாங்கள் ஆண்டவரே. காயப்பட்டு நொண்டி இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆடுகள் நாங்கள் அப்பா. ஆனாலும் நீரே ஒரு நல்ல ஆயனாக எங்களை தேடி வந்து தோல் மீது சுமந்து கொள்கின்றீர். எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றீர். இளைப்பாறுதல் அன்றி நிலை குலைந்து நிற்கிற எங்களுக்கு, நம்பிக்கை இழந்து நிற்கிற எங்களுக்கு மன்னிப்பு உண்டா, எங்களுக்கு வாழ்வு உண்டா, எங்களுக்கு எதிர்காலம் உண்டா என்று பல்வேறு கேள்விக்குறிகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு நல்ல ஆயனாக நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து அப்பா எங்களுடைய தலையில் நறுமண தைலம் பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற நல்ல ஆயர் நீர் ஆண்டவரே. வானி நின்று உம்மை எங்களை ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிற தெய்வம் ஐயா. அப்பா இதோ உம்மை தேடுவோர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் நீரையா. ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் உருவாக்குகின்றவர் நீரே. ஒவ்வொருடைய செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் நீரே அப்பா. இதோ உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா நீர் மகிழ்ச்சியால் மகிழ பண்ணுகிற தெய்வம் நீரையா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றுமில்லாதவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை நீர் விடுவிக்கிறீரே, உமக்கு நன்றி. உடைந்த எங்கள் உள்ளத்துக்கு அருகில் நீர் இருக்கின்றீரே, உமக்கு நன்றி. நைந்த நெஞ்சத்தோடு நாங்கள் அண்டை வரும்பொழுது எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லா விதமான இடுக்கண்ணின்றும் நீர் எங்களை விடுவிக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் எலும்புகள் எல்லாம் நீர் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்கிறீரையா. இதை இன்றைய நாளிலும் கூட நீர் மன்னிக்கும் தெய்வம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். தீயோர் சாக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அல்ல, அத்தீயோர் தம்முடைய வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பம் என்று சொல்லி எசேக்கியேல் 33:11 என்ற இறை வார்த்தையின் மைய சிந்தையாக எங்களுக்கு கொடுக்கின்றீர். யூத சமூகத்தை பொறுத்தவரையில் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரித்து கொடுப்பது கிடையாது. சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது தலைச்சன் பிள்ளைக்கு சொத்தில் 2/3 பங்கு போய் சேரும். இரண்டாவது பிள்ளைக்கு சொத்தில் 1/3 தான் போய் சேரும். நற்செய்தியில நீர் சொல்லும் போது காணாமல் போன மகன் உவமையில் வரும் தந்தை தன் இளைய மகன் சொத்தை பிரித்து தருமாறு கேட்கும் பொழுது அவன் தன்னை இறந்து விட்டதாக கருதினாலும் கூட அவனுக்கு சொத்தை பிரித்து தரவில்லை, மாறாக பகிர்ந்து கொடுக்கின்றார். மேலும் அவர் தன் சொத்தை எல்லாம் இழந்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அடிமையாக அல்லாமல் மகனை போன்று ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இதோ அடையாளமாக, மகனுக்குரிய அடையாளமாக விரலில் மோதிரத்தை அணிகிறார், காலடியில் பாதப்படிகளை போடுகிறார், புதிய ஆடைகளை உடுவிக்கிறார். இறந்து போன அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் மகனுக்குரிய அந்த வாஞ்சையும் மீண்டும் இறந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொள்கிறார். இப்படியாக பாவம் செய்த அந்த மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஊதாரி மகனுடைய தெய்வீக அன்பை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த ஊதாரி தந்தை நீர் ஒருவரே அப்பா. நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்த போதும் எங்களை 2 கரங்களை விரித்தவராய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அரவணைக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீரே. மீகா நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் என்று சொல்ல நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, இந்த திருப்பாடல்ல தாவீதுராஜ் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அருளும் இரக்கமும் கொண்டவரா எங்கள் பாவங்களை மன்னித்து இதோ எங்களை மார்போடு சேர்த்து அணைக்க இதோ நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர். இதோ உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா. எங்கள் பாவங்களோடு, எங்களுடைய பலவீனங்களோடு, எங்களுடைய குற்றம் குறைகளோடு மன்னிக்கும் தெய்வமாகிய உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் குற்றம் குறைகளை உம்முடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி அரித்து மீண்டும் உம்முடைய அன்புனால் எங்கள் நிரப்பும்படி, எங்களை இடைகட்டும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய நீதி அதிலும் பெரியது. ஆண்டவரே, உடைய நீதியின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி எங்கள் யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அப்பா எங்கள் பாவங்களை மன்னித்த நிலை வாழ்வை, நிரந்தரமான சமாதானத்தை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மனித பலவீனத்தால் நாங்கள் விழுந்து விட்டாலும் எழுந்து உமக்காக ஓட முயற்சி செய்ய தேவையான நம்முடைய பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். வாழ்க்கையின் பல்வேறு சிலுவை பாடுகள், வாழ்க்கையின் பல்வேறு பாரங்கள் எங்களை கீழே விழத்தாட்டும் பொழுது உடைய தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக இரக்கமும் அப்பா எங்களை தூக்கி நிறுத்தட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில குடும்ப பாரங்களோடு, குடும்ப சுமைகளோடு, கடன் பாரங்களோடு கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், உலகத்திற்குரிய ஊனியல்பின் இச்சைகளோடு, பாவ உணர்வுகளோடு, சாப கட்டுகளோடு அப்பா மீண்டும் எழ முடியாத அளவுக்கு கீழே விழுந்து இருதயத்தின் சமாதானத்தை, குடும்பத்தின் சமாதானத்தை இழந்து நிற்கிற சகோதர சகோதரிகளை உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லா இடத்திலும் தெய்வீக அன்பும் சமாதானமும் ஒவ்வொருவருடைய இருதயங்கள் நிரப்புவதாக. இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், படிக்கிற என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் தரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும் பெயர் பெயராக குடும்பமாக உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய வானத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திறக்கப்படுவதாக. மழை
மறை போல ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவீராக. படிக்கிற வயதில் இருக்கிற பிள்ளைகள், தேர்வுகளை எழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பிற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. படித்தால் படிப்பது ஞாபகம் வைத்திருக்க முடியாமல் தேர்வியை எழுந்து பொழுது, தேர்வு அறையில் அமரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்திருக்கிற குழந்தைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, படிக்கிற மாணவ செல்வங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நம்முடைய தெய்வீக ஞானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தவறாமல் தான் படித்ததை மனதில் நிறுத்தி எழுதக்கூடிய நினைவாற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் பரலோக பிரசனத்தாலும் நீர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற இளைஞர், இளம் பெண்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில உடனிருப்பீராக. அப்பா, அவர்களை சுகமாக்குவது உம்முடைய சித்தமாயின் பூரண விடுதலையும் சுகத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. மரண படுக்கையில தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆட்கொள்வதாக, சமாதானம் நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க, உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும், ஒப்பு கொடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.